ஹலோ, நம்ம டூல்பாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லேயர்ஸ். அதாவது இல்லுஸ்ட்ரேட்டரில் லேயர்னு ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் யூசஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்குனாக்கா புதுசாக வரக்கூடிய டிசைனருக்கு, அப்படி இல்லைனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர் படிக்கணும் ஆர்வமாக உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீனியர் லெவலில் உள்ளவங்களோ இல்லை ஆர்டிஸ்ட் லெவலில் உள்ளவங்களோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இதில் வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ்க்கு உள்ள வீடியோ தான். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இது போல் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் வரணுன்னாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை உடனே கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தேவைப்பட்டால் உங்கள் ரிலேட்டடான படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் ஏதாவது டவுட்டுனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை கொடுக்குறேன். ஸோ பொதுவாக நம்ம இதில் நான் கொடுக்குற விஷயங்கள்லாம் பார்த்தாக்கா டெக்னிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய அனுபவம் ஒரு 20 வருஷம் அனுபவத்தில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ அதை உங்களுக்கு ஷார்ட்டாக சிம்பிளாக எந்த அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு சொல்லலாமோ அந்த அளவுக்கு சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு உங்களை வந்து ரீச் ஆகுது, உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு என்னால் கணிக்க முடியல. ஸோ உங்களுக்கு புரியலனாக்கா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் முடிச்சுட்டு அடுத்தது இன்டிசைன், ஃபோட்டோஷாப்பு, கோரல்ரா இது போல் அடுத்தடுத்த சாஃப்ட்வேரை பார்க்கலாம். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் ஆல்மோஸ்ட் மிட் லெவலில் வந்திருக்கிறோம். இன்னும் வந்துட்டு மெனு பார்க்கணும். அடுத்தது ஃபைல் எக்ஸ்போர்ட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு. கடைசியாக பிரிண்ட் கொடுக்குற ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டர் முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லேயர்ஸு பொதுவாக எல்லா சாஃப்ட்வேர் மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் எதை எடுத்து யூஸ் பண்ணாலுமே லேயருங்கிறது ஒன்று கம்பல்சரி இருக்கும். லேயர் பேனல் இது எங்கே இருக்குனாக்கா விண்டோவில் போயிட்டு லேயர் எடுத்திங்கனாக்கா இதில் வந்துடும். ஓகேவா? ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இது எல்லாமே வந்துட்டு லேயருங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார தான் ஒர்க் ஆகுது. லேயருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீக்வன்ஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோங்கிறது தான் வந்துட்டு லேயரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நிறைய வெக்டர் கிராஃபிக்ஸோ இல்லை நிறைய ஆப்ஜெக்ட்ஸு நம்ம ஒரு டிசைனில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டில் வரணும், செகண்டில் இருக்கணும், அதுக்கு அடுத்தது இருக்கணும். ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு லேயரில் தான். ரெண்டாவது, நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் நம்ம வந்து கிளிப்பிங் மாஸ்க் கொடுப்போம், ஒரு சில இடங்களில் ஷேடோ கொடுப்போம், ஒரு சில இடங்களில் வந்துட்டு பேக்ரவுண்டு தனியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லேயருங்கிறது ரொம்ப முக்கியம். லேயரை நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு லேயருக்கும் இதில் இருக்குது பார்த்தீங்களா, பிஜினாக பேக்ரவுண்ட், டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸு, சீரியல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனி லேயர் வச்சுக்கிட்டாக்கா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, நீங்கள் அந்த ஆர்ட் ஒர்க்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க, வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை உங்களுடைய ஒர்க் கலீக்ஸ் யாராவது எடுத்து ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி ரீரைட் பண்ணுறதுக்கு, ரீஒர்க் பார்க்குறதுக்கும் இந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது லேயர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் லேயரை எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக கிளியராக ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு ஒர்க்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ டாக்குமெண்ட் எடுத்த உடனே வந்துட்டு ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் வரும். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தா லேயர் 1 தான் வரும். ஸோ அடுத்த லேயர் வரணும், இன்னும் நெக்ஸ்ட் லேயர் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு லேயரில் வந்துட்டு நான் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். இதுக்கு மேலே ஒரு
டெக்ஸ்ட் வரணும். ஓகேவா, நான் டெக்ஸ்ட் வந்துட்டு ஏபிசிடிஇஎஃப் கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு அது மேலே வரக்கூடிய கண்டென்ட். ஸோ இதுக்கு மேலே நான் ஒரு ட்ராயிங் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்படி இருக்குது. பட் எனக்கு இது வந்துட்டு இந்த க்ரீன் வந்து பின்னாடி போகணும், டெக்ஸ்ட் வந்துட்டு மேலே இருக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமும் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டு மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய யூசஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு லேயருங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேயர் வந்து தனித்தனியாக வச்சுக்கணும். இப்போ நான் இது எல்லாமும் ஒரே லேயரில் வச்சுருக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு லேயர் 1ங்கிறக்குள்ளாரே நான் இவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கிறேன். ஆனால் இதையே நான் பிரித்து வச்சுருந்தேன்னா எனக்கு ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்டுன்னு சொன்னேன். இந்த லேயர் 1ன்னு வந்து டிஃபால்ட்டாக அந்த லேயர் பேனலில் வரும்போதே நியூ டாக்குமெண்ட் வரும்போதே லேயர் 1ன்னு தான் வரும். ஓகேவா, அதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுன்னு கொடுத்துங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேமை கொடுத்துக்கலாம். அடுத்தது லேயர் 2 நியூ லேயர் எடுக்கிறோம். இங்கேயே நீங்கள் வந்துட்டு ரீநேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கண்டென்ட்டுன்னு கொடுக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ நான் கண்டென்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஆனால் இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்குது. இதை நான் வந்து இதே பொசிஷனில் வச்சுட்டு மேலே ஆனால் வரணும், இந்த சர்க்கிளுக்கு மேலே தெரியணும். பட் பொசிஷன் எக்ஸாக்டாக இந்த இடம் தான் இருக்கணும், கொஞ்சம் கூட நகரக்கூடாது. அப்போ என்ன செய்யலான்னா, சில பேர் வந்து கட் பண்ணிடுவாங்க. எடிட்டில் போயிட்டு கட் பண்ணி இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் வந்துட்டு பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாலும் எக்ஸாக்டாக அதே பொசிஷனில் தான் இருக்கும். ஓகேவா, அல்டர்னேட்டிவாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, நான் அண்டு கொடுக்குறேன். ஓகேவா, பேக் வந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு. இப்போது இந்த லேயர் மட்டும் அதாவது இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணுன்னாக்கா, இங்கே வந்து பாருங்கள் லேயரில் பேக்ரவுண்ட் லேயருக்குள்ளே இருக்கா, இந்த கார்னரில் ஒரு ப்ளூ கலர் டிக் இருக்குது. இதுதான் வந்துட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு இதுதான் வந்துட்டு சிம்பிள் நமக்கு நோட்டிஃபை காட்டுது. நீங்கள் இந்த லேயரை செலக்ட் பண்ணிடுறீங்க, இந்த லேயருக்குள்ளார ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபை பண்ணுது. இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நோட்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வாங்க, டெக்ஸ்ட்டோடைய லேயருக்கு மேலே வந்துடும். நீங்கள் எதுவுமே இங்கே சேஞ்ச் ஆகாது, ஜஸ்ட்டு சிம்பிள். இது ஏன் இப்படி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இது டைம் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை இங்கே எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணி அடுத்தது இந்த லேயரை போய் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் வந்து பேஸ்ட்டு கொடுத்து, ஸோ உங்களுக்கு 3 ஸ்டெப்பு நீங்கள் போகிறீங்க. பட் ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பேக்ரவுண்டில் உள்ளதை தூக்கி டெக்ஸ்ட் லேயருக்கு வைக்கிறீங்க, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுது. இப்போது இன்னொரு லேயர் எடுக்கிறேன். இதுக்கு பேர் வந்துட்டு நான் வந்து கிராஃபிக்ஸ்னு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நேம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த கிராஃபிக்ஸில் இந்த க்ரீன் கலர் வந்து மேலே இருக்கணும். எப்படி க்ரீன் கலர் நான் சொன்ன மாதிரி ஈஸியாக சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் கொண்டு போகணுன்னாக்கா க்ரீன் கலர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் லேயரில் இருக்கு இல்லையா, அந்த கடைசியில் உள்ள ப்ளூ கலர் டாட்ஸை கிளிக் பண்ணி மேலே எந்த லேயரில் கொண்டு போய் வைக்கணுமோ அந்த லேயரில் கொண்டு போங்க. அந்த லேயரு என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் இங்கே உங்களுக்கு வந்துடும். அந்த லேயரை செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்தோடனே நீங்கள் எந்த லேயரில் அந்த ஆப்ஜெக்டை கொண்டு போய் வைக்கணுமோ அதில் போய் கிளிக் பண்ணி அதில் கொண்டு போய் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாக்டாக அதே பொசிஷனில் லேயர் மட்டும் மேலே வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் லேயர் பேனலில் ட்ரிக்கு, ஒரு சில டெக்னிக்கல் விஷயம். ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்போ பேக்ரவுண்ட் எடுத்துட்டிங்க, இதுக்குள்ளாரையே நீங்கள் வந்து சப்லேயர் க்ரியேட் பண்ணலாம், நியூ சப்லேயர். இது ஏன்னாக்கா இது ரெண்டுமே வந்துட்டு சப்லேயர் கொடுத்தீங்கனாக்கா 2 ஆப்ஜெக்டும் ஒரே லேயருக்குள்ளாரே இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வேறு ஒரு ஷேப் ஒன்று எடுக்கிறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன், அடுத்தது பேஸ்ட் பண்ணுறேன். எங்கே வேணாலும் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு ஷேடோ மாதிரி நான் ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். ஒரு கிராஃபிக்ஸாக ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓகே,
இது வந்துட்டு ஒரு கிராஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து கிராஃபிக்ங்கிற ஒரு லேயரில் இருக்குது. கிராஃபிக்கில் என்னென்ன இருக்குது? இப்போ கிராஃபிக் லேயரில் என்னென்னலாம் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இதில் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். அந்த லேயருக்குள்ளார நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் எல்லாமே செலக்ட் ஆகும். டெக்ஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் ஆகும். பேக்ரவுண்டு பிஜியை கிளிக் பண்ணுங்கள், அதில் என்ன இருக்கோ அது செலக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாக்கா தனித்தனியாக இருக்கும்போது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது இப்போ நான் இந்த இந்த கிராஃபிக்ஸை மட்டும் பேக்ரவுண்டுக்குள்ளார கொண்டு வந்து வைக்கிறேன். அதுக்கு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி ஒரே லேயரில் வைக்கிறேன். மூவ் பண்ணாக்கா ரெண்டுமே எனக்கு மூவ் ஆகணும். அப்படின்னாக்கா என்ன செய்யலைன்னா நியூ சப்லேயர் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு நியூ சப்லேயர் கொடுக்குறீங்க. இதுக்கு நீங்கள் ஒரு லேயர் நேம் கொடுத்துக்கலாம், கிராஃபிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ அந்த கிராஃபிக் இருக்கு பாருங்கள், அதை அப்படியே கிளிக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. பின்னாடி வந்துட்டா ஓகே. ஸோ இதை வந்துட்டு ஒரு வாட்டர் மார்க் லெவலில் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 30% கொடுத்துக்கலாம். ஒரு வாட்டர் மார்க் மாதிரி வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் வந்து வாட்டர் மார்க் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இதோடைய ஒப்பாசிட்டியில் வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது வாட்டர் மார்க் கலரில் வந்துடும். ஆக்சுவலி இது உங்களுக்கு லேயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இதை வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டாம்னா தூக்கிடலாம். ஸோ உங்களுக்கு இப்போது பேக்ரவுண்ட் லேயர் எடுத்துக்கிட்டு இப்போ மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா வர பேக்ரவுண்ட் லேயரில் இது ரெண்டுத்தையும் லாக் பண்ணிங்க. ஓகே. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஜெக்டும் மூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம லேயரில் பார்த்தது. அடுத்தது கீழே 2-3 ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னாக்கா கிரியேட் நியூ லேயர். நம்ம ஒன்று இதில் வந்து நியூ லேயர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இதில் போய்ட்டோம் கிரியேட் நியூ லேயர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோம். இதை முடிச்சுட்டு ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னாக்கா பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளாட்டன் ஆர்ட் ஒர்க் கொடுங்க. ஃப்ளாட்டன் ஆர்ட் ஒர்க் கொடுத்தா எல்லா லேயரும் வந்து மெர்ஜ் ஆகி சிங்கிள் லேயரில் வந்துடும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இந்த ஆர்ட் ஒர்க்கு இப்படி கொடுத்துட்டா எடிட் பண்ணலாம், பட்டு லேயராக பிரித்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகேவா? இப்படி பண்ணும்போது என்ன செய்யணும், ஃபைலுக்கு அனுப்பும்போது வெளியில் பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்கள் ஃபைலில் எதுவுமே சேஞ்சஸ் வந்துடாது. ஸோ ஃப்ளாட்டன் ஆர்ட் ஒர்க் கொடுத்துருங்க. ஓகே, இது முடிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு நம்ம லேயர் பேனலை பற்றி இன்றைக்கி பார்த்தது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா அண்டு கொடுத்துட்றேன். இந்த ஐ வியூ பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு எந்த ஆப்ஜெக்ட் எந்த லேயர் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும், எந்த லேயர் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் வந்து அன்செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஐயில் வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்கா அது வந்துட்டு ஹிடன் ஆகிடும். எந்த லேயர் வந்துட்டு ஹிடன் பண்ணுமோ அதை நீங்கள் ஹிடன் பண்ணிக்கலாம். ஹிடன் பண்ணிக்கிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் ஆகாது. ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா நீங்கள் லேயரே லாக் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்கா இது எல்லாமே லாக் ஆகிடும். கிராஃபிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறீங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணுறது எந்த லேயர் ஓப்பனில் இருக்கோ அந்த லேயரில் உள்ள ஆப்ஜெக்ட் மட்டும் தான் செலக்ட் ஆகும். கீழே பேக்ரவுண்ட் லேயர் லாக் பண்ணியிருக்கிறேன், இது உங்களால் நகர்த்தவே முடியாது. லாக்குனாக்கா அந்த பொசிஷனில் அப்படியே லாக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, எது டைமிங்கை சேவ் ஆகும் உங்களுக்கு தோணுதோ அப்படி யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிசைனரும் ஒவ்வொரு விதமாக சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி தான் நாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தோணும் இப்படி பண்ணால் இந்த ஒர்க் வந்து ஷார்ட் டைமில் முடியும், ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா?
அப்போது அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம திங்க் பண்ண வேண்டியது டைம் சேவிங். ஓகேவா? டைம் சேவ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தடுத்து உள்ள சேவிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். டைமை சேவ் பண்ணிட்டீங்க, ஒரு டிசைனை முடிக்கிறதுக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கனாக்கா அதிலேருந்து உங்களுக்கு கரண்ட் சேவ் ஆகும், மெஷினர்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, லைஃப் கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட், நீங்கள் மெனக்கட்டு செய்கிற அந்த வேலை, உங்களுடைய திங்கிங், இது எல்லாமே வந்துட்டு சேவ் ஆகும். ஸோ ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், டம்மி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆரம்பிங்க அப்படின்னு. ஸோ டம்மி இருந்ததுன்னா அதை பார்த்து நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு டிசைன் ஆரம்பிக்கலாம். டிசைனை சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய சேவிங்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே வர்றதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் கொடுங்க. தேங்க்யூ.